இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஊறுகாய் சாப்பிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஊறுகாய் தான் வாழ்க்கை என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஊறுகாய் எப்படி போடுறதுன்னா, நம்ம ஊறுகாய் லெமன் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நான் 2 கிலோ லெமன் வாங்கியிருக்கு. அது 4ஆக கட் பண்ணி கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருக்கு. கண்ணாடி ஜாடியில் நம்ம 7 டேஸ் டெய்லி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த லெமனில் விதையெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு கசக்காமல் இருக்கும். 7 டேஸ் டெய்லி நம்ம காலையிலும் ஈவினிங் ஈரம் இல்லாத ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், செகண்ட் டேஸ் இந்த மாதிரி இருக்குது. 7 டேஸில் இது நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். செமையாக இருக்கும் இந்த ஊறுகாய். இது வச்சு நம்ம எப்படி ஊறுகாய் செய்கிறது மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய் போட்டால் உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாது. இப்போ 7 டேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காய கட்டி 2-3 சின்ன பீஸு நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். வெறும் வடச்சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு கல்லில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இருந்தால் கூட இது சூடாறின பிறகு மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த பெருங்காய கட்டி உடைக்கிறதுக்காக பவுட்ரு பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் நல்லெண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கு. அதுக்குள்ளே இது பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லெண்ணெயில் தான் செய்யணும் நம்ம ஊறுகாய் எப்போவுமே. ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு போட்டால் போதும். நான் இதில் பாதி ஊறுகாய் தான் செய்கிறேன். பாதி ஊறுகாய் பேரிச்சம்பழம் போட்டு செய்கிறேங்க. அதுக்காக தான். இப்போ காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கு. இது கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கு. அது காரம் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ பேரிச்சம்பழம் எடுத்துருக்கு. அதோட விதையெல்லாம் எடுத்த பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேரிச்சம்பழம் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஊற வச்சுருக்குலங்க 7 டேஸ்க்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு 2 கரண்டி லெமன் நம்ம இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஸு சிம்மில் வச்சிடணும். நல்லா மெயினாக பார்த்துக்குங்க. கேஸ் ஃபுல்லு வச்சா ஊறுகாய் கருகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நம்ம கல்லில் நல்லா அடித்து வச்சுருக்கலங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் அந்த பவுட்ரு போட்டு லாஸ்ட்டு தான் இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சோன்னா குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் வினிகர் ஊற்றிருக்கு. இது நம்ம ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறின பிறகு நீங்கள் கண்ணாடி பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.